தாய் வீடு ஆகஸ்ட் 2026. வேர்களின் சாட்சியம். மரங்கள் சொல்லும் நிலத்தின் அரசியல். பாகம் 1. பனைமரமும் பறிபோகும் காணிகளும். எழுதி வாசிப்பவர் அருள் கார்க்கி. பனையின் அறிவியலும் அழகியலும். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பெருநிலப்பரப்பை ஊடறுத்து செல்லும் பெருந்தெருக்களின் இருமருங்கிலும் வானை முட்டி நிற்கும் பனை மரங்கள் வெறுமனே ஒரு நிலப்பரப்பின் அடையாளங்கள் அல்ல. அவை அந்த மண்ணின் ஆழமான புவியியல் மற்றும் காலநிலை கட்டமைப்பின் அச்சாணிகள். கோடையின் உச்சத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் ஏனைய தாவரங்கள் கருகி போகும்போது பனை மட்டும் நிமிர்ந்து நிற்பதன் பின்னணியில் ஒரு நுட்பமான அறிவியல் பொதிந்துள்ளது. பனையின் சல்லி வேர் தொகுதி நிலத்தின் மேலோட்டமான பரப்பில் கிளைக்காமல் மண்ணின் ஆழமான அடுக்குகளை நோக்கி செங்குத்தாக ஊடுருவுகிறது. மணற்பாங்கான நிலங்களில் இந்த வேர்கள் ஒரு உறுதியான வலையமைப்பை உருவாக்கி மண் அரிப்பை தடுக்கின்றன. அதன் அழகியல் அதன் உயிரியல் கட்டமைப்பிலேயே தொடங்குகிறது. ஒரு விசிறி போல விரிந்திருக்கும் பனையின் இலைகள் சூரிய ஒளியை நேரடியாக நிலத்தில் விழவிடாமல் தடுத்து நுண் காலநிலையை பாதுகாக்கின்றன. மழைக்காலங்களில் இந்த ஓலைகளின் அமைப்பு விழும் நீர்த்துளிகளை சிதற விடாமல் மரத்தின் தண்டுக்கூடாக நேராக அதன் வேர் பகுதிக்கு கடத்தும் ஒரு இயற்கையான வடிகட்டியாக செயற்படுகின்றது. பனைமரக் காடுகள் என்பன வறண்ட வலயத்தின் நிலத்தடி நீர்த்தேக்கங்கள். அவை மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்து நிலத்தடி நீர்மட்டம் குறைவடையாமல் பாதுகாக்கும் மாபெரும் சூழலியல் அரண்கள். வங்காள விரிகுடாவில் உருவாகும் கடுமையான சூறாவளிகளை கூட தாங்கி நிற்கும் இந்த நெகிழ்வுத்தன்மையும் உறுதிப்பாடும் பல்லாயிரம் ஆண்டுகளாக பரிணாமமடைந்த ஒரு தாவரவியல் அதிசயம். மண்ணின் வாழ்வியலும் அரசியலும். அறிவியல் ரீதியாக ஒரு சுற்றாடல் அரணாக இருக்கும் பனை வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வியலோடு இரண்டர கலந்த ஒரு கலாசார குறியீடு. கற்பகத்தறி என அழைக்கப்படும் இது ஒரு சமூகத்தின் பொருளாதாரத்தின் ஆணிவேர். எனினும் பனை தொழிலாளர்களின் வாழ்க்கை அந்த மரத்தின் உயரத்திற்கு நேர்மாறாக சமூகத்தின் விளிம்பு நிலையிலேயே தள்ளப்பட்டுள்ளது. கல் இறக்குதல், கருப்பட்டி காய்ச்சுதல், பனை ஓலை முடைதல் என பல தலைமுறைகளாக தொடரும் இந்த தொழில் வியர்வையும் குருதியும் கலந்த ஒரு கடினமான உழைப்பு. ஆனால் காலமாற்றமும் அரசியல் நெருக்கடிகளும் இந்த விளிம்பு நிலை மக்களை தொடர்ச்சியாக நிலமற்றவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றன. போருக்கு பின்னரான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கில் துரிதப்படுத்தப்பட்ட காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மக்களின் இருப்பை மட்டுமல்ல, சுற்றாடலின் சமநிலையையும் ஆழமாக பாதித்துள்ளன. பாதுகாப்பு வலயங்கள், ஹை செக்யூரிட்டி ஜோன்ஸ், இராணுவ முகாம்கள் மற்றும் அரச ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் பெருநிறுவன விவசாய திட்டங்களுக்காக மக்களின் பாரம்பரிய காணிகள் பறிக்கப்படுகின்றன. காணிகள் பறிக்கும் போது அங்கு பல தசாப்தங்களாக வளர்க்கப்பட்ட பனை மரங்களும் அனாதைகளாகின்றன அல்லது முற்றுமுழுதாக அழிக்கப்படுகின்றன. இது வெறுமனே மரங்களை அழிக்கும் ஒரு செயல் அல்ல. இது சமூகத்தின் வரலாற்று தொடர்ச்சியை, அவர்களது பொருளாதார தன்னாட்சியை துண்டிக்கும் ஒரு கட்டமைப்பு ரீதியான வன்முறையாகும். நிலத்தை இழக்கும் ஒரு பனை தொழிலாளி தனது வாழ்வாதாரத்தை மட்டும் இழப்பதில்லை, அவன் தனது கலாசார அடையாளங்களையும் மண்ணுடனான பிணைப்பையும் இழக்கின்றார். காணிகள் பறிக்கப்படும் போது நிலத்தின் உரிமையாளர்கள் அகதிகளாகலாம், ஆனால் மரங்கள் இடம்பெயர முடியாது. அவை அதிகாரத்தின் முன் மௌன சாட்சிகளாக நின்று இறுதியில் தமது வேர்களோடே சாய்க்கப்படுகின்றன. பனை வளங்களை சார்ந்த கைத்தொழில்களை நசுக்கிவிட்டு அந்த வெற்றிடத்தில் பெருநிறுவனங்களின் வியாபாரம் நிலைநிறுத்தப்படுகிறது. வெளியார் முதலீடுகளுடன் ஆரம்பிக்கப்படும் வர்த்தக நோக்கிலான விவசாயம் பனை மரங்களை அழித்துவிட்டு ரசாயன உரங்களை, அதிக நீரை உறிஞ்சும் பணப்பயிர்களையும் அறிமுகப்படுத்துகிறது. இதனால் பனை மரங்கள் பாதுகாத்து வந்த நிலத்தடி நீர் வற்றி போகிறது. வறட்சி ஒரு இயற்கையான நிகழ்வாக அல்லாமல் அதிகார வர்க்கத்தினரால் உருவாக்கப்படும் ஒரு அரசியல் நெருக்கடியாக மாறி வருகின்றது. அரௌகரியா மரங்களும் மாப்புச்சே பழங்குடியினரும். சுற்றாடலுக்கும் மனித உரிமைகளுக்குமான இந்த போராட்டம் இலங்கையின் வடக்கு கிழக்கிற்கு மட்டும் உரித்தானதல்ல. உலகளாவிய ரீதியில் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் தமது நிலத்தையும் அதனுடன் இணைந்த இயற்கை வளங்களையும் காப்பாற்ற நடத்தும் போராட்டங்களின் ஒரு பகுதியே இது. தென் அமெரிக்காவின் சிலி மற்றும் ஆர்ஜென்டினா பகுதிகளில் வாழும் மாப்புச்சே பழங்குடியினரின் போராட்டத்தை இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக கூறலாம். மாப்புச்சே மக்களின் கலாசாரத்திலும் வாழ்விலும் மிக முக்கியமான இடத்தை வகிப்பது அரௌகரியா எனப்படும் பழமையான மரங்களாகும். பனை மரங்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு எவ்வாறோ அதே போல அரௌகாரியா மரங்கள் மாப்புச்சே மக்களுக்கான குறியீடு.
அந்த மரங்களின் விதைகளே அவர்களது பாரம்பரிய உணவு மற்றும் பொருளாதாரத்தின் அடிப்படை. ஆனால் சிலி நாட்டின் அரசாங்கமும் பன்னாட்டு மரக்கூழ் நிறுவனங்களும் மாப்புச்சே மக்களின் பாரம்பரிய காணிகளை அபகரித்து அரௌகரியா மரங்களையும் வெட்டி வீழ்த்திவிட்டு அங்கு யுகலிப்ட்ஸ் எனப்படும் பைன் மரங்களை வர்த்தக நோக்கில் நட்டன. அந்நிய மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி வற்ற செய்ததோடு சுற்றாடலையும் வறட்சியாக்கின. தமது காணிகளை மீட்கவும் அரௌகரியா மரங்களை பாதுகாக்கவும் மாப்புச்சே மக்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் அரச இயந்திரத்தால் பயங்கரவாதமாக முத்திரை குத்தப்பட்டு கொடூரமாக ஒடுக்கப்பட்டன. காணிகள் பெருநிறுவனங்களின் கைகளுக்கு மாறும்போது அங்குள்ள உள்ளூர் மக்களும் அவர்களது அடையாளமான மரங்களும் எவ்வாறு அரச வன்முறைக்கு உள்ளாகின்றார்கள் என்பதற்கு மாப்புச்சே மக்களின் வரலாறு ஒரு நேரடி சாட்சியம். இலங்கையில் பனை மரங்கள் எதிர்கொள்ளும் அரசியலும் சிலியில் அரௌகரியா மரங்கள் எதிர்கொண்ட அரசியலும் ஒன்றோடொன்று ஆழமாக தொடர்புடையவை. இவை இரண்டும் நில அபகரிப்பு, பெருநிறுவன ஆதிக்கம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் என்ற ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் ஆகும். பனை நிலங்கள் மீது பாயும் புதிய காலனித்துவம். நாட்டின் சர்வதேச கடன் சுமைகளும் வன்னியின் பனை மரங்கள் அழிக்கப்படுவதற்கும் இடையில் ஆழமான அரசியல் தொடர்பு உள்ளது. அரச இயந்திரம் அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றவும் அபிவிருத்தி என்ற பெயரில் பாரம்பரிய பனைவெளிகளை பெருநிறுவனங்களுக்கு தாரை வார்க்கிறது. அங்கு பனைமரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு ஏற்றுமதி நோக்கத்திலான பணப்பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இது நிலத்தை அபகரிக்கும் ஒரு புதிய காலனித்துவ முறைமையாகும். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு தேடும் முகமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நின்ற சூழலியல் அமைப்புகள் பலியிடப்படுகின்றன. சர்வதேச கடன்களை அடைக்க உள்ளூர் வளங்களை சுரண்டுவது என்பது ஒரு நாட்டின் எதிர்கால உணவு பாதுகாப்பையும் சூழல் சமநிலையையும் அடகு வைக்கும் செயலாகும். உள்ளூர் சமூகம் தனது நிலத்தின் மீது கொண்டிருந்த இறையாண்மையை இழந்து உலக சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு அடிமையாகின்றது. பனையோலைகளில் பின்னப்பட்ட பொருளாதாரமும் கட்டமைப்பு வன்முறையும். வடக்கு கிழக்கில் பொருளாதாரத்தில் குறிப்பாக போருக்கு பின்னரான காலப்பகுதியில் பெண்கள் பனை சார்ந்த கைத்தொழில்களின் முதுகெலும்பாக செயற்படுகின்றனர். ஓடை முடைதல், கருப்பட்டி காய்ச்சுதல் போன்ற தொழில்கள் ஒரு வீட்டின் வருமானத்தை மட்டுமல்ல, பெண்களின் குடும்ப அதிகாரத்தையும் தீர்மானிக்கின்றன. ஒரு மரம் அழிக்கப்படும் போது அந்த மரம் சார்ந்து இயங்கும் ஒரு பெண்ணின் சுயசார்பு பொருளாதாரம் நேரடியாக பாதிக்கப்படுகிறது. இது கட்டமைப்பு ரீதியான வன்முறை. நிலங்கள் இராணுவ அல்லது பெருநிறுவன ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் போது அந்த நிலத்தில் வாழ்ந்த பெண்கள் வெறும் நிலமற்றவர்களாக மாறவில்லை. அவர்கள் பொருளாதாரத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு மீண்டும் சமூகத்தின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். நிலம் பறிபோகும் போது அவர்கள் தனது தனித்துவமான உற்பத்தி திறனையும் பாரம்பரிய அறிவையும் இழக்கின்றனர். இதனால் குடும்பங்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவது அல்லது அரச உதவிகளை எதிர்பார்த்து நிற்பது போன்ற அடிமைத்தனமான சூழல் உருவாகிறது. இந்த சூழலியல் வன்முறை ஒரு சமூகத்தின் பெண்மை சக்தியை மௌனமாக திட்டமிட்டு அளிக்கும் ஒரு செயற்பாடாகும். நீரை ஒரு பொது சொத்தாக பார்க்கும் மரபை கொண்ட பனை நிலங்கள் இன்று நீரை கட்டுப்படுத்தும் ஒரு ஆயுதமயமாக்கல் அரசியலை எதிர்கொண்டுள்ளன. பனை மரங்கள் நீரை தக்க வைக்கும் இயற்கை நீர்த்தேக்கங்களாக செயற்படுபவை. ஆனால் காணிகள் சுவீகரிக்கப்பட்டவுடன் அங்கு அமைக்கப்படும் பெரும் ஆழ்துறை கிணறுகள் நிலத்தடி நீரை ஒரு குறிப்பிட்ட குழுவின் லாபத்திற்காக இறைக்கின்றன. நீர் என்பது நிலத்தின் உயிரோட்டம். பனை நிலம் வறண்டால் அந்த நிலத்தில் வாழும் மனிதர்களும் விலங்குகளும் அங்கிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. இதனையே நாம் பாலைவனமாதல் என்கிறோம். போருக்கு பின்னரான வன்னியின் சில பகுதிகள் திட்டமிட்டு இவ்வாறு வறட்சிக்குள்ளாக்கப்படுகின்றன. மக்கள் இடம்பெயரும் போது அந்த நிலங்கள் பெருநிறுவனங்களுக்கு எளிதாக கைமாறுகின்றன. வறட்சி என்பது ஒரு இயற்கை அனர்த்தமாக மட்டுமில்லாமல் மக்களை நிலத்திலிருந்து அகற்றும் ஒரு அரசியல் கருவியாகவே பயன்படுத்தப்படுகிறது. சட்டம் என்பது ஒரு சமூகத்தின் நீதிக்கான கருவி என்று நம்பப்படுகிறது. ஆனால் பனை நிலங்களின் விவகாரத்தில் சட்டம் ஒரு மாயையாகவே உள்ளது. சுற்றாடல் தாக்க மதிப்பீடு EIA என்பன சட்டப்படி கட்டாயமாக்கப்படவில்லை. ஆனால் பெருநிறுவனங்கள் மற்றும் அதிகார வர்க்கத்தோடு துணையோடு இவை வெறும் சம்பிரதாய பூர்வமான காகிதங்களாகவே மாற்றப்படுகின்றன. தேசிய பாதுகாப்பு என்ற ஒற்றை சொல்லால் சுற்றாடல் சட்டங்களின் முள்வேலிகள் தகர்க்கப்படுகின்றன. உள்ளூர் மக்கள் தமது காணிகளை காக்க நீதிமன்றம் சென்றால் பல ஆண்டுகள் நீளும் வழக்குகளால் அவர்கள் நிலைகுலைந்து போகின்றார்கள். சட்டத்தின் ஆட்சி என்பது நீதிக்காக போராடும் ஏழைகளை தண்டிக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவதையும்
நிலப்பிரபுக்களையும் பெருநிறுவனங்களையும் பாதுகாக்கும் கவசமாக பயன்படுத்தப்படுவதையும் நாம் கண்கூடாக காண்கின்றோம். சூழலியல் நீதி, என்வாயன்மெண்டல் ஜஸ்டிஸ் சட்டங்கள் வழங்குவதில்லை. அவை அதிகாரத்தின் நலன்களை பாதுகாக்கவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதிகாரத்தின் நிழலில் அனாதையாகும் மரங்கள். நிலம் என்பது வெறுமனே ஒரு சொத்து அல்ல, அது ஒரு சமூகத்தின் ஞாபக கிடங்கு. ஒரு சுற்றாடல் அமைப்பில் மனிதர்களுக்கும் மரங்களுக்குமான உறவு பரஸ்பரமானது. மனித உரிமைகளும் நில உரிமைகளும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதவாறு பிணைக்கப்பட்டுள்ளன. காணி அபகரிப்பு என்பது ஒரு நிலப்பரப்பை வரைபடத்தில் மாற்றுவது மட்டுமல்ல, அந்த நிலத்தின் சூழலியல் வரலாற்றை முற்றாக துடைத்தெறிவதாகும். சுற்றாடல் நீதியும் சமூக நீதியும் வெவ்வேறானவை அல்ல. பனை மரங்கள் துண்டிக்கப்பட்டு காணிகள் வேலிகளால் சூழப்படும் போது அங்கு துண்டிக்கப்படுவது மனிதர்களது உரிமைகள் மட்டுமல்ல, இயற்கையின் சமநிலையும் தான். பெருநிறுவன வியாபாரமும் அரச கட்டமைப்பும் இணைந்து சுற்றாடல் ஒரு வியாபார பண்டமாக மட்டுமே பார்க்கின்றன. இந்த அதிகார தளத்தில் விளிம்பு நிலை மக்களின் குரல்களும் அவர்களுக்கு நிழல் தந்த மரங்களின் வேர்களும் நசுக்கப்படுகின்றன. பனை மரங்கள் அழிந்து வறட்சி நிலத்தை ஆக்கிரமிக்கும் போது நாம் இழப்பது பொருளாதாரத்தை மட்டுமல்ல, எமது வாழ்வியலையே என்பதை தற்போதைய சமகால நிலவரங்கள் எமக்கு எச்சரிக்கின்றன. வேர்களின் சாட்சியங்கள் மௌனமானவை, ஆனால் அவற்றின் அழிவு எழுப்பும் பேரொளி பல தலைமுறைகளை தாண்டி எதிரொலிக்க வல்லது. நன்றி.